friends, வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூ மாதிரி சாஃப்டான இடியாப்பம் எப்படி சுலபமாக செய்யலாங்கிறது தான். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யும்போது இடியாப்பம் ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உதிராக ஒன்னோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும். இப்போ வாங்க அந்த சுலபமான சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இடியாப்பம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இடியாப்பம் மாவு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப்பு இடியாப்பம் மாவு எடுக்கிறேன். இந்த இடியாப்ப மாவு பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வாங்கினது தான். இடியாப்ப மாவை ஒரு 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இடியாப்ப மாவை இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும்போது இடியாப்பம் பிழியும் போது பிச்சுக்கிட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை எதுவும் இருக்காது. 3-4 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ மறுபடியும் அதே கடாயில் நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கலாம். தண்ணி நம்ம எந்த கிளாஸில் அளவு எடுத்தோமோ அதே கிளாஸில் 1க்கு 1.5 அளவில் எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கப் எடுத்திருந்தேன், அதனால 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோடவே நம்ம இடியாப்ப மாவுக்கு தேவையான உப்பை தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணி இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நம்ம சேர்க்கும் போது மாவு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஈஸியாக உதிராக வரும். அதுக்காக தான் நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொடுக்கலாம். மாவு சேர்த்து கை விடாம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா குக் ஆகி சாஃப்டாகி வந்திருக்கு. இது நல்ல சூடா இருக்கு. இப்போ இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து இதை பிழியலாம். இப்போ மாவு ஓரளவுக்கு சூடாறிடுச்சு, லேசான சூடுதான் இருக்கு. இந்த டைம்ல நம்ம நல்லா கையை வச்சு பிசையணும். மாவு கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இடியாப்பம் பிழியறதுக்காக நான் இடியாப்ப தட்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இடியாப்ப அச்சு. இப்போ இடியாப்ப அச்சுல லேசா எண்ணெயை தடவிக்கலாம். இப்போ மாவு இதில் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம இடியாப்பம் பிழியலாம். மாவு பார்த்தீங்கன்னா தெரியும், பிச்சுக்காம எப்படி சுலபமா ஈஸியா விழுதுன்னு பாருங்க. இப்போ இடியாப்பத்தை நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வைக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்துல வச்சு இடியாப்பத்தை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, பூ மாதிரி சாஃப்டா இருக்கு இடியாப்பம். இந்த இடியாப்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் கூட சாஃப்டாவே இருக்கும். இந்த இடியாப்பத்துக்கு இன்னைக்கு நான் டிஃப்ரெண்டான தேங்காய் பால் குருமா செஞ்சிருக்கேன். இந்த தேங்காய் பால் குருமாவும் கூடி சீக்கிரம் நான் அப்லோட் பண்றேன். நீங்க இதே மாதிரி மெத்தட்ல இடியாப்பம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.